ரிவ்யூவர்ஸ் மீது உங்களுக்கு என்ன விமர்சனம்? ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் ரொம்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு படம். ஆனா, இவங்க ரிவ்யூவர்ஸா பயங்கரமா அந்த படத்த பாராட்டி, இந்த படத்துக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா, இந்த படத்துல எதுவுமே இல்லன்னு ஒரு மாரி பயங்கரமா ஹைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது கூட இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல படம் ஒண்ணு வந்திருக்கு சார். அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கே வரலையாங்க சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து செலவு பண்ணி இன்ஃப்ளூயன்சஸ் மட்டுமே அந்த படத்தை போய் பார்த்து வியூஸ் வரா மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின். ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே கூட ரிலீஸ் ஆன 2 நல்ல படங்களை பற்றி தான் உயர்வா பேசியிருந்தாங்க. This person with you? No, I don't know. He's telling you that you. No. Sorry. என்னைக்குமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேரோட உழைப்பு அது உள்ள இருக்கு. அது யாருக்காக நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம்? ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறோம். ஆடியன்ஸ்ல எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும் பிடிக்காதல ஒரு மேட்டரே கிடையாது. பட் இட் ஹேஸ் டு ரீச் ஆடியன்ஸ் இல்லையா? அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த படம் ஒண்ணுமே இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லும்போது எப்படி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவான்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிவ்யூ பார்க்க மாட்டேன் பிரதர். ஏன்னா எனக்கு ரிவ்யூ மேலே நம்பிக்கையே கிடையாது பிரதர். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆடியன்ஸ் தான் பிரதர் எல்லாமே. இதே என்ன லேபிள்னு நான் ஒரு சீரிஸ் பண்ணேன். அந்த சீரிஸ்ல ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்றான், இந்த மாதிரி என்ன மகேந்திரன் இப்படி நடிச்சிருக்கான், ஓவரா நடிச்சிருக்கான், கெட்ட வார்த்தையா பேச, நான் லிட்டரல் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட 6 மாசம் நான் பார்க்குற அம்மா கிட்டலாம் போய் நான் கேட்டேன். எல்லா லேடிஸ் கிட்டையும் கேட்டேன், அம்மா நான் இந்த மாதிரி அந்த சீரிஸ்ல கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன், உங்களுக்கு எப்படி இருக்குமா, உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு தப்பா தெரியல. அந்த அம்மா எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க, 95% தம்பி கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை ரொம்ப வாயில வரும். அவங்க அவ்வளோ சிம்பிளா எடுத்துக்கிற ஒரு விஷயத்த நீங்க ஏன் அதை ரொம்ப தப்பா பேசுறீங்க? என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப வலியோடு ஒன்று சொன்னீங்க. கண்டிப்பாக ஒரு விமர்சகருக்கு நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு விமர்சனம் பண்ணலாம். இவ்வளோதான் எங்களோட எல்லைக்கோடு. நீங்கள் யார், எப்படி வளர்ந்தீங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கோ யாருக்குமே உரிமை இல்லை. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதை அப்படி பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஒரு விமர்சகராக நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேன், உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. உண்மையான எமோஷன் இருக்கிறவனுக்கு எப்பறம் கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைலாம் தெரியும் அவனுக்கு? எனக்கு அதுல உடன்பாடு இல்ல சார். கோவம் வந்தா எப்படி சார் கெட்ட வார்த்தை? உங்களுக்கு உடன்பாடு தேவையில்ல பிரதர். நீங்க ரிவ்யூ நீங்க மட்டும் தான் பண்றீங்க. நான் கேட்ட 95-100 பேர் என்கிட்ட என்னமா சொன்னாங்க, கோவம் தான் கெட்ட வார்த்தை வரதானப்பா செய்யும், அது தேவையில்லப்பா. அது வந்து நீங்க கேட்குற சில ஜனங்கள் தான் வயலன்ஸை வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காட்டுறாங்க அப்படின்றத சொன்னாங்க. அவங்க வந்து அதை பயங்கரமாக பேசுகிறாங்க. ஒரு ரத்தம் சொட்ட இருக்கிற சில காட்சிகளை வந்து அவங்க பயங்கரமாக இருக்குது அப்படின்றத க்ளோரிஃபை பண்ணுறாங்கண்ணா. பிரதர் இங்கே பாருங்க பிரதர், கெட்ட வார்த்தை பேச நான் க்ளோரிஃபை பண்ணல. இதே போய் பாருங்க பிரதர், சும்மாவே வாயில் ஒரு கெட்ட வார்த்தை வரும். அந்த வார்த்தையை அவன் பார்க்கறதுல ஒரு எமோஷனை தான் பார்க்குறாங்க. மேடமே சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி நீங்கள் வெறும் மட்டும் சொல்லுவீங்க பிரதர்? ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மட்டும் சொல்ல முடியாது. கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்கன்றதை நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த படத்தோட பையனா தான நான் நடிச்சிருக்கேன். அத நான் சொல்ல முடியும் உங்ககிட்ட. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஒரு என்ன? எனக்கு அது புரியுது பிரதர். நீங்க ஒரு கேரக்டரா தான் வாழ்றீங்க. எனக்கு அது புரியுது. ஒரு ஆர்ட் ஃபார்மா நீங்க எவ்வளவு தூரம் வெளிப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வெளிப்படுத்துறீங்க. நீங்க சொன்ன இந்த வார்த்தை வந்து கரெக்டா இல்ல அப்படின்றது என்னோட கருத்து. கெட்ட வார்த்தைன்னு நம்ம பேசுறோம்ல, அது வந்து ஸ்டீரியோடைப்குள்ள கூட நான் போல. ஒரு கெட்ட வார்த்தைன்னு எடுத்தீங்கன்னா அது யாரை குறிக்குது? ஜென்ரலா யாரை அசிங்கப்படுத்துது? உங்களை அசிங்கப்படுத்துதா? நான் வந்து உங்களை டைரக்டா நான் சொல்லல, உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களை அசிங்கப்படுத்துது இல்லையா? நீங்க எடுத்து பாருங்க எல்லா கெட்ட வார்த்தைகளையும் நீங்க எடுத்து பாருங்க. அது யாரை அசிங்கப்படுத்துது, யாரை வந்து துச்சப்படுத்துது நீங்க பாருங்க. அப்போ நாங்கெல்லாம் படம் பார்க்க கூடாதா? நாங்களாம் அந்த சீரிஸ் பார்க்க கூடாதா? எங்களுக்கு அது நெருடலா இருக்காதா? அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். மாற வேண்டியது சினிமாவா சொசைட்டி? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இல்ல நீங்க கேக்குறது கரெக்ட். நிஜ வாழ்க்கையில இருக்கிறது ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நிஜ வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை தான் சினிமாவை பிரதிபலிப்பா காட்டுறாங்க. அதில் வரும் கதாபாத்திரங்களா தான் மகேந்திரன் புரம் நடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மாற வேண்டியது சமுதாயமா சினிமாவா? இல்ல இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதே நேரத்துல ரியாலிட்டியில இப்ப மகேந்திரோட சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சீரீஸ் ஒன்னதான் கடைசியில பேசுது. படிப்பு தான் ரொம்ப முக்கியம், நீ இப்படி இருந்தீன்னா வாழ்க்கையில மேல வர முடியாது. மகேந்திரா தானே இதோட கதை. அதான் நானும் சொல்ல வரேன். ரொம்ப நேரமா படிப்பு தான் முக்கியம். இப்ப நான் இது எப்படி தான் போர்ட்ரே பண்றது? அப்போ இல்ல நான் இப்ப நீங்க சொல்றீங்களா மோசமான ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க அந்த சீனோ ஷார்ட்டோ டயலாகோ அந்த கேரக்டரோ கடத்திட்டாலே அது வந்து ரெப்ரசன்டேஷனா மாறிடுங்கிறதா என்னுடைய கருத்து. அப்படின்னு சொல்றது இருக்கு உங்க இல்லையா? சீரிஸ் சொல்ல
ஆனா பொதுவா சொல்றேன் உங்க சீரிஸ் நான் தவறான சொல்லல. விஷயங்களை குளோரிஃபை பண்றதுன்னு இருக்குல்ல. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, தவறான விஷயங்களை பெரிய ஹீரோக்கள் குளோரிஃபை பண்றப்பலாம் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்க. நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல, எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். ஏன்னா இதை நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணங்காட்டிக்கு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நான் ஏன் பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு எல்லை தாண்டி பேச முடியவில்லை அப்படிங்கிறது. உங்களால் ஒரு பெரிய ஹீரோ படத்தை நீங்கள் மனசுக்கு நேர்மையாக 100% உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுனீங்கன்னா 6 மாதம் நீங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணணும். அதாவது மென்டல் ட்ராமா, நீங்கள் யோசிச்சு பார்க்காத மென்டல் ட்ராமாவெல்லாம் ஒருத்தனுக்கு நடக்கும் சார். என்னன்னா இப்போ ஒரு டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 படமாவது ஒர்க் பண்ணிட்டு வந்து தான் படம் எடுக்கிறாங்க. எல்லா டெக்னீஷியனும் அதில் இன்வால்வ்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு படம் பார்க்கறது மட்டும்தான் வேலையாக இருக்கே தவிர ரிவ்யூ பண்ணுறதுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்கில்லுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இவங்களுக்கு எங்கேருந்து கெயின் ஆகுது, எந்த விஷயத்துலேருந்து கெயின் ஆகுது? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. ஸ்கில் தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதை யாரு வேணா டெவலப் பண்ணிக்கலாம் நான் சொல்லுவேன். அவங்க வந்து ஒரு கோர்ஸ் போய் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். அது ஸ்கில் தேவை இல்லை கிடையாது. ஏன்னா அதை வந்து காசு கொடுத்து வாங்குற உரிமையாளர் நான். அண்ட் இது எல்லாமே இது ஒருத்தருடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டும்தான். இது எல்லாமே இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அல்லது ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அவங்க நீங்க சொல்றதை நம்புவாங்க தானே? நிச்சயமா. அப்புறம் எப்படி அதை நீங்க தனிப்பட்ட கருத்துன்னு ஒதுங்கிக்க முடியும்னு அவர் கேட்கிறார். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வராங்க. இப்போ அதே இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் நிறைய வெட்டுக்குத்து படமாக வந்துன்னு இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றாங்க. இப்போ இவங்களோட ஸ்டாண்டு ஒரே ஸ்டாண்டாகவே இல்லை. கமர்ஷியலாக ஒரு 5-6 படம் ஆக்ஷனாக வந்துருச்சுன்னா ஒரு படம் வந்து நம்மளை கொஞ்சம் காமாக பார்க்கணும் ஆசைப்படும் போது இந்த படங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஆமாம் சார். இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரா, நீங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி சொல்றீங்கிறார். இல்லை சூழல்லாம் ஏன்னா கமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கு. இப்போ அவர் சொல்றது ஆழ்ந்து கவனித்து இதான் ரியாலிட்டியும் கூட. இது யாருக்கான படம்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எனக்கு அவங்களை கேட்கணும் போல இருக்கு. நீங்க யாரை சொல்றதுக்கு? நீ ஏன் டிசைட் பண்றீங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்ட் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இதை நான் கிரிட்டிசிசம் நீங்க சொல்ற மாதிரி அது இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்ச நாள் போக 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 ஆட்டோமேட்டிக்கா அது கம்மி ஆகும். இது அவங்க தொழிலா வச்சிருக்காங்க. ஆமா, தொழில் பண்ணணும்ன்ற ஒரே கான்செப்டுக்காக. சினிமா எதுக்காக எடுக்கிறீங்க? இல்ல ஒரு 1000 பேருடைய உழைப்பை சரி உறிஞ்ச கூடாது. 1000 பேர் உழைப்பு 10 மாதம் வேற என்ன அதுதான் சொல்றேன். கேட்குறேன். நாங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறோம், கரெக்டா? இதை வந்து ஒரு க்ளோஸ்ட் ரூமில் வைக்கிறோமா அந்த விமர்சனத்தை? அதே பப்ளிக் கிட்ட தானே விமர்சனம் வைக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் பண்றதே தப்புன்றேன் நான். பண்றது தப்புன்னு நீங்க எப்படி நான் சொல்ல முடியும்? உங்களை விமர்சிக்கிறாங்கன்னு நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்களோ? இல்ல கோவமெல்லாம் இல்ல. அந்த படத்தை அதேதான் அந்த படத்தை இல்ல 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 இதுல கோவமெல்லாம் கிடையாது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. உங்கள் போக்கு சரியில்லைன்னு நீங்க சொல்லலாம். விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகை? விமர்சனம் பண்ணலாம், அந்த படத்தை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஆனா டேமேஜ்க்கான அளவுகோல் என்னென்ன? டேமேஜ்க்கான அளவுகோல் என்னன்னா அந்த படம் ஓடாம பண்றது. ஒரு விமர்சகர் நினைச்சா ஒரு படத்தை ஓடாம பண்ணிட முடியுமா? அறிவுள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. உங்களுக்கு வந்து வருமானம் வருது. சின்ன படங்கள் பேசினா உங்களுக்கு வந்து வியூஸ் நிறைய வர்றதில்ல. உங்களுக்கு வந்து இந்த படம் அப்படிங்கிறது இது வந்து பொது சொத்து அல்ல. பொது சொத்து அல்லவா? இது பொது சொத்து அல்ல. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இதோட சென்சார் பண்ணப்பட்ட படம் வந்து யாரோட இல்ல. அட பாவி, லேசா கையில உரசுனதுக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இங்க பாருங்க, நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பொதுமக்களுக்கு தானே வருதுங்க. ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ணதுல ஒரு சென்சார் பண்ணி வர படம் அப்படிங்கிறது வருமானத்துக்கு வரல. இது வருமானம் இல்லைங்க, இது விமர்சனம் தான். இது என்னது? ஏன் இவ்வளவு கால்பனிச்சோட பேசுறீங்க? நீங்க சினிமா எதுக்கு எடுக்கிறீங்க? நாங்க சினிமா வந்து சம்பாதித்து எடுக்கிறோம். அதேதான் நாங்களும் பண்றோம். எனக்கு என்ன புரியல, சம்பாதிக்கிறது வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி பண்றது இல்ல. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். சினிமாவில் நீங்கள் எவ்வளவோ அரசியல்வாதிகளை விமர்சிச்சிருக்கீங்க, சரியா? ஆமா. அவ்வளோ போலீஸ்காரர்களை மோசமானவர்களாக காட்டியிருக்கீங்க, சரியா? இது மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்கள பேசுகிறீங்க, மீடியா நிகழ்ச்சிகளை கிண்டல் பண்ணுறீங்க, ரைட்டா? ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமாக சித்தரித்த படங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பலரை விமர்சிக்கிறீர்கள். நீங்கள் பலரை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறதென்றால் உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை? செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? இவ்வளவுதான் என் கேள்வி. இது சரியான கேள்விதான். அவ்வளவுதான். சரியான கேள்விதான். எங்க ரிவ்யூஸ்னா நீங்க மட்டுமா? 200 பேர் இருக்காங்க. இங்க பாடி ஷேம் பண்றாங்க. இல்ல இங்க இருக்கிற மட்டும் பேசவே முடியாதுங்க. ஜெனரல் ரிவ்யூஸ் அப்படின்னா பாடி ஷேம் பண்றாங்க, கதை எழுத தெரியலன்றாங்க, எதுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட தவறான வார்த்தை பிரயோகம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாருக்கும், பணம் போட்டவங்களுக்கும், நடிச்சவங்களுக்கும், வியாபாரம் பண்றவங்களுக்கும் இதுக்கு வந்து கோபம் வருது.
அப்போ அவங்களோட வழி என்ன? அந்த ஒரு பெரிய ஹீரோவோ பெரிய நிறுவனமோ நேரடியாக பண்ண முடியாது, ஆட்களை வச்சு பண்ணுறாங்க. ஒருத்தர் எல்லை தாண்டது தப்பு. ஆமாம். அதுக்கு நீங்கள் அவங்கள மிரட்டுறது மட்டும் சரியா? மிரட்டுறது சரியில்லை. அடங்க மாட்டாங்களே, எல்லை தாண்டி பேசிட்டே போறாங்களே, அது ஒரு வழியே இல்லையே. அடங்கிறது எதை வச்சு பெரிய ரவுடிகள் கிடையாதுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? விமர்சனம் பண்றத தவிர என்ன பண்ணிட்டேன்? நாங்க எல்லாருமே பிரஸ் ஷோ பாக்குறவங்க, ரிவ்யூஸே வரக்கூடாதுன்னா எங்களை எதுக்கு பிரஸ் ஷோல உட்கார விடுறீங்க? நான் ரொம்ப சிம்பிளா அதுக்கு பதில் சொல்லிருங்களேன். எத்தனை வாட்டி நிறுவனங்கள் என்னையும் காசு கொடுத்து அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ரிவ்யூஸை கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன், ரிவ்யூவை கொஞ்சம் சாஃப்டா சொல்லுங்களேன். காசு வேணாம்னு தான் சொல்லியிருக்கோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பெய்ட் ரிவ்யூ எவ்வளவு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற நாங்க யாருமே அதை என்டோர்ஸ் பண்ணதும் இல்லை, எனக்கு இது நடந்ததும் இல்லை. அப்ரோச் பண்ணவங்களெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கோம். நான் என்ன சொன்னேன்னா, ஐயா ஒரு வாட்டி வாங்கிட்டா ரெகுலரா வாங்குற மாதிரி இருக்கும், ஏன் வேணாங்கய்யா, மன்னிச்சுக்குங்க இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இவனுக்கு இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர்ஸ் இந்த கண்ட்ரி ரைட் நோ. இவன் ஒரு 1001 ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கு. பெய்ட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கு. ரிவ்யூ வந்தது போன வருஷம் சார். போன வருஷம் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம். அந்த படத்தை எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி நாங்கள் எங்கேருந்து கால் பண்ணி ப்ரொடக்ஷன் டீம்னு கேட்டேன். இல்லை ஹீரோவோட சைட்லேருந்து கூப்பிட்றோம் நாங்கள். சரி சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் எப்போவுமே 2வது நாள் 3வது நாள் தான் ரிவ்யூ பண்ணுறீங்க, கொஞ்சம் முதல் நாள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னேன். நாங்கள் அதுக்கு உங்களுக்கு 25,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நான் ரிவ்யூ பண்ணுறது நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வந்து பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லைங்க அதனால முடியாது, படம் எப்படி இருக்கோ அப்படி சொல்கிறேன்னு. இல்லை நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப ஓகே நாங்கள் இல்லை அதனால முடியாது அப்படின்னு சொன்னோடனே திரும்ப கூப்பிடல. பட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப ரொம்ப சுமாரான படம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% ரிவ்யூவர்ஸ் வந்து அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. அது பெய்ட் ரிவ்யூவா என்னன்னு தெரில. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீப காலங்களில் ரொம்ப ஓப்பனாகவே, அதாவது முன்னாடியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, சும்மா ஒரு கிசு மாதிரி அவர் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறாரா தெரியுமானா எனக்கு எல்லாம் சும்மா நாங்கள் விளையாட சொல்லியிருக்கோம். எல்லாரும் காசு கொடுங்க, எங்களெல்லாம் அப்ரோச் பண்ணதே இல்லை, இப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கோம் ஜாலியாக. ஸோ போன வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓப்பனாகவே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பேசுகிறோம், உங்களால் கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்க முடியுமா? இல்லைங்க கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நான் மறுத்துட்டேன். எவ்வளோ பேர் மறுத்துருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ 100% பெய்ட் ரிவ்யூ இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல. தீபா, ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக சரியாக நம்ம யோசிக்காத பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆதங்கம் என்னென்னா, இன்னும் சிறப்பாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் எல்லாரோடைய கைகள்லையும் இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய இடங்களில் வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஒரு படத்தை அவங்க வந்து விமர்சனம் செய்யும் பொழுது கூப்பிட்டு இவ்வளோ மிரட்டுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அநீதியான ஒரு விஷயம். அதே அவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குதுன்னா, நீங்கள் ஒரு உச்ச நடிகரை நீங்கள் அப்படி சொல்லியிருந்திருப்பீங்க, அதனால உங்களை மிரட்டுறாங்க. அடுத்த முறை அந்த உச்ச நடிகருடைய கதையை நீங்கள் எப்படி கையாண்டீர்கள்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஒரு எல்லைக்கு மேலே போகும்போது அந்த பயம் இல்லாமல் இருக்கவே இல்லை. ஸோ என்னோட வரைமுறைக்குள் என் குடும்பம் அஃபெக்ட் ஆகாமல், என் குடும்பம் பாதிக்காமல் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறேன். ஒரு கேள்வி எனக்கு உங்ககிட்ட இருக்குது. ஒரு நடிகரை ஒரு ரசிகராக நான் போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணாலும் நான் கை தட்டுவேன் இல்லையா? அவருடைய ரசிகை நான். நீங்களும் அதையே செய்கிறீங்களே உங்களுடைய விமர்சனத்தில். ஏன் நீங்கள் ஃபேன் ஃபாலோயராக ஆறீங்க? ஒரு விமர்சகருங்கிற இடத்துல இருந்து, ரிவ்யூவருங்கிற இடத்துல இருந்து ஏன் ஃபேன் ஃபாலோயர் ஆறீங்க? அப்புறம் வந்து அவர் அந்த ஹீரோவை சொல்கிறீங்க, மிக நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை ஏன் ஒரு ரிவ்யூவராக நீங்கள் செய்கிறீங்க? ஏன் அவருக்கு தனிப்பட்ட பிஆர்ஓவாக நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த கேள்வி. நடிகரும் சமூகத்தில் ஒரு மனிதர். எப்படி கெட்ட நடிகர்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மிரட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கோ, அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்கிற நிறைய நல்ல மனிதர்கள் நடிகர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பிஆர்ஓவான்னு நான் கேக்குறேன். பிஆர்ஓ கிடையாது. அவங்கள பாராட்டுறதுல என்ன தப்புன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. தனியா பாராட்டுங்க. நீங்க தனியா பாராட்டுங்க. நீங்க ரிவ்யூக்குள்ள எதுக்கு அதை கொண்டாந்து சொருகுறீங்கன்னு தான் கேக்குறாங்க. நீங்க ஃபிலிம் ரிவ்யூவரா? விஷயத்தை நான் ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன். ஃபிலிம் ரிவ்யூவரா? அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாரோட ரிவ்யூவரா? கண்டிப்பா இதை நான் மாத்திக்கணும். நான் ஒத்துக்கிறேன்.